இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் ஜனகாம்பாள். என்ன எதிர்பார்க்கல? உன்னோட பிசினஸ் பார்ட்னர், கம்பெனி எம்ப்ளாயிஸ், இன்வெஸ்டர்ஸ்னு எல்லாரையும் நீ பர்சனலா இன்வைட் பண்ணிருக்க. ஆனா என்ன விட்டுட்டியே ஜனா. ஆமா, எங்க உன்னோட அடுத்த வாரிசு? நீ மட்டும் தனியா நிக்கிறிய, அவளை ஆளையே காணோம். இத்தனை நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை தனியா நிக்க வச்சுட்டா பத்தியா? ஆமா, உன் வாரிசு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டம் கொஞ்சம் தலைக்கு ஏறிடுச்சு போலயே. நீ வேணா பாரு, உன்னோட மொத்த ஆட்டமும் இன்னும் கொஞ்ச நாள்ல உஸ்வானமா பொங்கி தலைகீழ விழப்போகுது. அத பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். வாழ்த்துக்கள். வரட்டுமா? மைக், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லார் மனசுலயும் நிறைய மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்கும் போலயே. என்னடா பார்ட்டியில மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து நிக்காம சிபி மட்டும் தனியா நிக்கிறான்னு யோசிக்கிறீங்களா? இங்க வந்த பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு நடந்தது ஒரு நார்மல் வெட்டிங் இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது இந்த ரிசப்ஷன் மட்டும் எப்படி நார்மலா இருக்கும்? அதுக்கு தான் ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட இங்க கிரியேட் பண்ண போறேன். இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இந்த ஃபங்க்ஷன்ல நடக்க போகுது. ஜானு, you're going to enjoy this. Music. இவ எப்படி பிரேக் பிடிக்காத கார்ல இருந்து தப்பிச்சான்? அம்மா, அப்பா, பாத்து மெதுவா, பாத்துமா. நீ பாட்டுக்கு டக்கு டக்குன்னு வளைக்காத. மெதுவா 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 மெதா. கிளட்ச மிதிச்சு செகண்ட் கியரை மாத்தி ஆக்சிலேட்டர் கொடுமா. அப்படித்தான். இப்படியா? மெதுவா மெதுவா. இப்படி தாமா. அப்பா, காரு போய்கிட்டே இருக்கும்போது பிரேக் பிடிக்கலனா காரை எப்படிப்பா நிறுத்துறது? அதுவாமா, பிரேக் பிடிக்காத சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு வெயி, கியரை மாத்தி ஹேண்ட் பிரேக்க போட்டு வண்டியோட ஸ்பீட கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சேன்னா வண்டி நின்றுமா. சிபி சார், என்ன சார் ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கீங்க சார்? கொஞ்சம் சிரிங்க சார், சிரிங்க சார்.
தமிழ், ஜனமா நீ ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ண. உங்க 2 பேரையும் ஜோடியா பாக்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? என்ன ஜனமா மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கா? கரெக்டா சொன்ன. சிபி, வீட்டுக்கு வந்ததும் உங்க 2 பேருக்கும் சுத்தி போடணும். ஞாபகப்படுத்து. ஜனமா வாங்க நம்ம ஒரு போட்டோ எடுக்கலாம். போட்டோ எடுங்க. இதே மாதிரி நீங்க 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். ம்? நீ உனக்கும் சிபி சாருக்கும் கல்யாணம் நடக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்திருப்ப. ஆனா அது கடைசி நேரத்துல என்னென்னமோ நடந்துருச்சு. எல்லாமே தலைகீழா மாறி போயிடுச்சுல. எனக்கு என்னதான் மனஸ்தாபம் இருந்தாலும் நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கும் வருத்தமா இருக்கும்ல. நேத்து நைட்டு கூட நானும் சிபி சாரும் உன்னை பத்தி நான் கில்ட்டியா ஃபீல் பண்றத பேசிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் உனக்கு எப்படி கல்யாணம் நடக்க போகுது, யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தேன். அதான் என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்காக உன்னை பார்ட்டிக்கு வர சொல்லிருக்காரு. இப்போ உன்னை நேர்ல பார்த்ததும் மனசுக்கு எவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ் சமிதா. சார், எனக்கு நிஜமாவே இது பெரிய சர்ப்ரைஸ் தான். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம இப்ப எனக்கு எந்த கில்ட்டி ஃபீலும் இல்லை. மனசு ரொம்ப நல்ல ஃபீல் ஆகுது. ஓ, சிபி சார் தான் வர சொல்லியிருக்காரா? தமிழ பாத்தீங்களா? ஆமா. சம்யுக்தாக்காக ஃபீல் பண்ணி சிபிட்ட பேசியிருக்காங்க. தமிழுக்கு அப்படியே ஜனாமா கேரக்டர். ஜனா மேடம், கரெக்டான மருமகளை தான் உங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க. சார், இப்படியே நின்னுக்கிட்டு இருந்தா எப்படி சார்? கம்பெனில இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல. சார், கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருங்க.